Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3 ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செக்ஷன் வீடியோஸ்லாம் சாப்டர் 1 சாப்டர் 2ல் இருக்க எல்லா டாப்பிக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது சாப்டர் 3 ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸ் அப்படின்னா என்ன? அதுக்கு முதல்ல ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் தி சிச்சுவேஷன் தட் நீட் டு பி ரிசால்வ்ட் ஆர் இம்ப்ரூவ். இப்போ மேத்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு தெரியல. அப்போ இட் இஸ் த ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சிச்சுவேஷன். ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல ஏற்படுது, அதை எப்படி நான் ரிசால்வ் பண்ணி, அதாவது சால்வ் பண்ணி நான் ஒரு ஸ்டேஜுக்கு வரேன். ஓகேவா? அதை தான் நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் இஸ் அ சிச்சுவேஷன் தட் நீட் டு பி ரிசால்வ்ட் ஆர் இம்ப்ரூவ். இன் கம்ப்யூட்டிங்ல எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங்ல ப்ராப்ளம்ன்றது எந்த டாஸ்கா வேணா இருக்கலாம். அதுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி, தட் மீன்ஸ் கம்ப்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரேட் கால்குலேட் பண்றது, ஷார்ட்டஸ்ட் ரூட் கண்டுபிடிக்கிறது, டேட்டாவை மேனேஜ் பண்றதுன்னு இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? இதை தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வோம். இப்படி இருக்க ப்ராப்ளமை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற லாஜிக்கை வச்சு சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்வோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் இஸ் த பேசிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம், then analyzing it and finding a logical and efficient solution. ஓகேவா? ஸோ இந்த கம்ப்யூட்டிங்ல ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எதுக்கு அப்படின்னா ஒரு அல்காரிதம் அப்படின்னா இட் இஸ் a step by step procedure to solve the problem. ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு ப்ரொசீஜர் எழுதுவேன். இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு சீக்வென்ஷனல் ஆர்டர்ல நான் இதை செஞ்சா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நான் எழுதுறதுக்கு பேரு தான் அல்காரிதம். அப்போ ப்ராப்ளம் சால்விங் ஒரு அல்காரிதமை டெவலப் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து ஒரு ப்ரோக்ராமிங்கா நான் என்னோட டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்க போறது தான் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது. ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ராப்ளம் சால்விங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தென் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்ப்போம். முதல் ஸ்டெப் ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல அந்த ப்ராப்ளமை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். ப்ராப்ளம்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் கொடுத்துருக்கிறது. ஸோ ஐடென்டிஃபை வாட் இஸ் நோன், என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, வாட் இஸ் ரெக்வயர்ட், அவுட்புட் என்ன தேவைப்படுது. இப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இன்புட் 2 நம்பரை வாங்க போறோம்னு அர்த்தம். அவுட்புட் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண போறோம், சம் பண்ண போறோம். இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் the problem தான் first step. ஓகே, செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன், அதை அனாலிசிஸ் பண்ணணும். வேற என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு அந்த ப்ராப்ளமை நான் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறத குட்டி குட்டி பார்ட்டா நான் முதல்ல பிரிக்கணும். ஸோ பிரேக் டவுன் த ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ், ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் கேசஸ். கான்ஸ்டன்ட்னா அதில் என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எதை எடுத்து ஸ்பெஷலாக என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி குட்டி குட்டி விஷயங்களாக மாற்றி அனாலிசிஸ் பண்ணி பிரித்து எடுத்து வச்சிருவேன். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இப்போ அனாலிசிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? தேர்ட் ஸ்டெப் டிசைனிங் த சொல்யூஷன். தட் மீன்ஸ் இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ பிளான் அ லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் டு சால்வ் த ப்ராப்ளம். தட் மீன்ஸ் அல்காரிதமோ இல்லை ஃப்ளோ சார்ட்டோ சூடோ கோடோ, நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருப்பீங்கல்ல, அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட்லாம் சாப்டர் 1 அதுதான். ஸோ ஒரு சொல்யூஷனை நான் இப்படி தான் பண்ணணும்னு அதுக்கான ஸ்டெப்ஸை, அந்த ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸை கொடுக்க போகிறது தான் இந்த டிசைனிங் த சொல்யூஷன் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் தெரிஞ்சிருச்சா? அடுத்து இப்போ இதுதான் டிசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் த சொல்யூஷன். நான் ஃபர்ஸ்ட் முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணேன், அடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணேன், டிசைன் பண்ணேன். இப்போ அந்த
சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அல்காரிதம் எழுதியிருக்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா ஹியூமனுக்கு எப்படி ஒரு லாங்குவேஜ் தெரியுதோ தமிழ், இங்கிலீஷ், மலையாளம்னு, அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது சிஸ்டமுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். அதை எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் 0s and 1s தான் கன்வெர்ட் பண்ணும் பைனரி ஃபார்மேட்டில். பட் அதுக்கான லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நான் வந்து ஒரு ரஃபாக எழுதின அல்காரிதமை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக மாற்றணும். ஓகேவா? அது இம்ப்ளிமெண்டிங் த சொல்யூஷன். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணிடுச்சு சிஸ்டம், ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. அது கரெக்டாக இல்லையான்னு நான் என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். ஸோ எரர் இருக்கா இல்லையான்னு ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் டெஸ்டிங். இஃப் எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை திரும்ப கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் டீபக்கிங். பக்குனா எரர், டீபக்கிங்னா அந்த எரரை கரெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபைனலாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய அந்த ப்ராப்ளமை, அதோட சொல்யூஷனை கிளியர் எக்ஸ்பிளனேஷனாக டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரைட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் மெயின்டைன் த கோட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் ஆர் அப்டேட்ஸ். ஃபியூச்சரில் யார் பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் டாக்குமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஃபாலோடு டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட், அனாலிசிங் த ப்ராப்ளம், டிசைனிங் த சொல்யூஷன், implementing the solution, testing and debugging, documentation and maintenance. So these are the steps. Next, problem solving tools. ஒரு ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ண போகிறதுக்கான டூல்ஸ் என்னெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஸோ தேர் ஆர் 3 மெயின் டூல்ஸ். ரொம்ப 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 பேசிக்காக இருக்க மெயின் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோகோட். இதை பற்றி சி ப்ரோக்ராமிங்கில் ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வர சீக்வன்ஸில் நம்ம அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோகோடை பற்றி தெளிவாக சாப்டர் 4ல் பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? இங்கே பேசிக்காக பார்த்துக்கலாம். அல்காரிதம் அப்படின்னா இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்வோம். அந்த அல்காரிதமையே நம்ம வேர்ட்ஸில் எழுதாமல் ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக்கல் ஃபார்மேட்டில், ஷார்ட் ஃபார்மேட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப இது இந்த சிம்பிளுக்கு இதுதான் வந்து அது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் இன் ப்ராசஸ் யூசிங் சிம்பிள்ஸ், அதை தான் நம்ம ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயக்ராமேட்டிக்கல் ஃபார்மில் நம்ம அல்காரிதமை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட்டு சூடோ கோட். சூடோ அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். கோடிங் எழுதுறது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுறது. அந்த கோடிங்கையே நான் முன்னாடி அதை எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்டெப்பாக ஒரு ஃபால்ஸ் கோடிங் எழுதுறதுக்கு பேர் தான் சூடோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். அல்காரிதம் எப்படியோ அதே மாதிரி தான், அல்காரிதமை விட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எழுதுறதுனால. ஓகேவா? ஸோ எ சிம்பிளிஃபைட் இன்ஃபார்மல் வே ஆஃப் ரைட்டிங் அல்காரிதம் யூசிங் பிளைன் இங்கிலீஷ், இதை தான் நம்ம சூடோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் அப்படின்னாலே அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட், இது 3 தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் சொல்யூஷன். ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் சால்விங்னு தெரிஞ்சிருச்சு. அதோடைய குவாலிட்டி, இது ரொம்பவே நல்ல சொல்யூஷன், குட் சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு நான் சொல்றதுக்கான குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 4 மெயின் குவாலிட்டிஸ் இருக்கு. என்னென்னா கரெக்ட்னஸ், எஃபிஷியன்சி, சிம்பிளிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், கரெக்ட்னஸ். கரெக்ட்னஸ் அப்படின்னா என்ன? நான் கொடுத்துருக்க இன்புட்டுக்கு இந்த அவுட்புட் தான் நான் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த அவுட்புட் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதை தான் நான் கரெக்ட்னஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? தென் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி மீன்ஸ் எவ்வளோ கம்மியான டைமில் என் அல்காரிதம் ரன் ஆயிருக்கு, எவ்வளோ கம்மியான மெமரியை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ யூசஸ் மினிமல் டைம் அண்ட் மெமரியை தான் நம்ம எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்வோம். ஸோ கம்மி டைமில் கம்மி மெமரி யூஸ் பண்ணி எனக்கு ஒரு குட் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுதான் அந்த மெயின் குவாலிட்டி, எஃபிஷியன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி அப்படின்னா என்ன? நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மாடிஃபை. எனக்கு வேணுன்ற விதத்தில் நான் மாடிஃபையும் பண்ண முடியணும், அதை நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும். அதுதான் சிம்பிளிசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி மீன்ஸ் எவ்வளோ வேணால் நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கிறது. ஓகேவா? எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ கேன் ஹேண்டில் லார்ஜ் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இஃப் நீடட். ஓகே, தீஸ் ஆர் த 4 மெயின் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், 4 கீ ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லிட்டேன், அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு 4 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த 4 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். இந்த 4 விஷயத்தை பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்கவும் போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் டெஃபினிஷன். நம்ம ப்ராப்ளம் முதல்ல என்னன்னு தெளிவாக தெரிஞ்சாதான் அதோடைய சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ராப்ளம் இஸ். ஓகே, தென் லாஜிக்கல் ரீசனிங். தட் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம் இதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, லாஜிக் இருக்குல்ல. இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னா a plus bன்னு நான் ஆட் பண்ணணுன்றது தான் லாஜிக். ஓகேவா? அப்போ அந்த லாஜிக்கை நான் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் திங்கிங், ஸோ ரீச் கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டீகாம்போசிஷன். டீகாம்போசிஷன் அப்படின்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமை குட்டி குட்டி பார்ட்டா நான் பிரிக்கிறதுக்கு பேர் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் பெருசாக இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறது எனக்கு கஷ்டம், பட் அதை நான் குட்டி குட்டியாக மாற்றுறப்ப நான் சால்வ் பண்ணுறது ஈஸி. அதனால தான் இதை டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரேக் த ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் அண்ட் மேனேஜபிள் பார்ட்ஸ். லாஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த செகண்ட் யூனிட்ல இந்த டீகாம்போசிஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்போம். தட் மீன்ஸ் நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும், பட் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு தெரியாது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில் எல்லாத்தையும் பின்னாடி ஹைட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான நெசசரி டீட்டெயில்ஸை மட்டும் நான் ஷோ பண்ணுறதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த மெயின் ஐடியா அண்ட் இக்னோர் த அன்னெசசரி டீட்டெயில்ஸ். தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் நம்ம ஹைட் பண்ணிடுறோம், மெயின் ஐடியாவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த 4 மெயின் கீ ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ்டு டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேவா? இன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 விஷயங்களை பற்றி கிறிஸ்டல் அண்ட் கிளியரா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.